ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 2024ல் மொத்தம் 14 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அந்த எல்லா எக்ஸாமுக்குமே மேக்ஸோட சிலபஸ் காமன் தான், அதே 25 கொஷின் தான். அதனால நம்ம இந்த 2024 நடந்த 14 கொஷின் பேப்பரையுமே ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி குரூப் 4 2024 நடந்த கொஷின் பேப்பர், அதாவது 2024 நடந்த குரூப் 4 கொஷின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நடந்த எக்ஸாம், அதாவது நவம்பர் மாதம் 2024 நடந்த ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பர், மேக்ஸ் கொஷின் பேப்பர் 25 கொஷினையும் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் A salary is 25% less than B salary, by how much percent is B salary more than A's? ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பி வந்து 100% சம்பளம் வாங்குவார், அவரை விட ஏ 25% கம்மியாக சம்பளம் வாங்குறாரு. ஆனால் கம்மியாக எவ்வளோன்னு சொல்ல 25% கம்மியாக சம்பளம் வாங்குறாரு. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பியோட சேலரி என்ன ஏவோட சேலரி என்னன்னு கேட்கல, பியோட சேலரி எவ்வளோ அதிகமாக இருக்கும் ஏவை விட அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா பியோட சேலரியை நம்ம எப்படி வச்சுக்கலாம்ப்பா, பி வந்து ஏதோ ஒரு 100% சேலரி வாங்குவார் இல்லையா, ப்ளஸ் என்ன ஏவை விட 25% கூட வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 25% ஏவை விட கூட வாங்குறாங்க. சரி, அப்போ ஏ என்னவா இருக்கும், 100% காமனாக உள்ளது, 100ல் 25 போயிட்டுனா எவ்வளோ, 75% சம்திங்கில் ஏ சம்பளம் வாங்குவாங்க இல்லையா? இது பேசிக் நார்ம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து சாதாரணமாக 100% சம்பளம் வாங்க போகிறாங்க, அவங்கள விட ஏவை விட 25% கூட வாங்குறாங்க. இதிலேருந்து குறைச்சா ஏ வந்து 75% அந்த அளவில் சம்பளம் வாங்குவாங்க இல்லையா? அதாவது 100ல் 25 போயிட்டுனா 75, அதான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை தான் அப்படியே கேன்சல் பண்ண போகிறோம். ஓகே, இதில் பியோட 100 25% அவங்க வாங்குற கூட, ஸோ 125% வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் இல்லையா? அதோட கீழே 75%ங்கிறது ஏவோட பர்சன்டேஜ். இப்போ கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 5 டேபிள் அடிப்போமா, அடிச்சோன்னா என்ன வரும், இது 15 டைம்ஸ் வருமா, இங்கே 5 டைம்ஸ் வருமா, எகைன் கேன்சல் பண்ணலாம் இல்லையா, இங்கே 3 டைம்ஸ் வருமா, இப்போ 100/3 அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த 100 டிவைட் பண்ண போகிறோம். பண்ணனா என்ன, 3 9 பேலன்ஸ் 1, 0 கீழே வரும், 3 9 பேலன்ஸ் 1. நம்மளுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் ஈஸியாக என்ன பண்ணலாம், 33 1/3% அப்படி போட்டுடலாம் இல்லையா? 33 1/3%. புரியுதா? இதுதான் ஆன்சர். ஓகே, நம்மளுக்கு இதுமாரி ஒரு ஃப்ராக்ஷனில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ எக்ஸை ஃபைன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா டீப்பாக கவனித்து பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. இதை நான் ட்ரிக்கில் தான் இப்போ நான் போட போகிறேன். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, அதாவது இங்கே நான் கிளியராக எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ 1/4/5 இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது இந்த மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துருக்கேன். இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பர் 4 5, இதை ஃபஸ்ட்டு 4 5 இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இங்கே எத்தனை, இந்த சைடில் எத்தனை இருக்குது, 1 2 மிக்சடு ஃப்ராக்ஷன் 1 2 இருக்குது. ஓகே, இது இப்போ இந்த ரிவர்ஸில் தான் எல்லாத்தையுமே எழுதுறோம். 5 4. ஓகே, தென் இங்கே என்ன 3 2. ஓகே, இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 × 5 பண்ணணும். ஓகே, 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே கிடைச்ச வேல்யூவோடு ப்ளஸ் பண்ணணும். ஓகே, 3 5 சார் என்ன கிடைக்க போகுது, 15 15 + 4 என்ன 19, அதான் இங்கே வேல்யூ. ஓகே, இப்போ இந்த நம்பர் 2வையும் 19 முன்னாடி இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். 2 × 19 எவ்வளோப்பா, 38 கிடைக்குமா? இதோட இந்த ப்ளஸ் 5 பண்ணணும். ஓகே, 38 + 5 எவ்வளோ, 43. புரியுதா? இப்போ இதை எப்படி எழுதிக்கணும்னா ரிவர்ஸில் எழுதிக்கணும். 43/19. இந்த இது விடுபட்ட எண் கண்டுபிடிச்சாலே அதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். கிளியராக புரியுதா? இது நியூமரேட்டர். ஓகே, இப்போ நம்ம டினாமினேட்டர் கண்டுபிடிப்போம். டினாமினேட்டர்னா இந்த டேர்ம் இல்லையா, ப்ளஸ் 1/, இதானே? இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இங்கே இந்த 2 நம்பரை எடுத்து எழுதிக்க போகிறோம். ஓகே, எப்படி எழுதுகிறோம், 1 4, இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 3, ஸோ 3 கோடு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 3 வேல்யூவை ரிவர்ஸில் எழுத போகிறோம். 1 3 2. மேலே பண்ண அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு 1 × 4 4 + 1, ஸோ 4 + 1 எவ்வளோ, 5 இல்லையா? அடுத்தது 3 × 5 15, 15 + 4 எவ்வளோ, 19. அதே மாதிரி 2 × 19 38, இந்த 19 + 5 எவ்வளோ, 43. அதே மாதிரி இந்த கடைசி 2 டேர்ம் எடுத்து எழுதிக்க போகிறோம், 43/19. இப்போ நம்ம நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் தனித்தனியாக கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, 43/19 43/19 ரெண்டுமே 43/19. ஸோ கேன்சல் ஆகிடுமா? ஸோ என்ன கிடைக்கும், 1 கிடைக்குமா? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், ஆன்சர் 1 தான். புரியுதா? புரியலன்னா வேணால் நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க, புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்ப வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3 numbers are in the ratio
is 2:3:5. The LCM is 1600. Find the HCF. 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் மீப்போமா 1200 எனில் மீப்போவா காண்க. ஓகேயா, சிம்பிள் தான். இதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் படிச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி இதில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர், அதாவது இந்த ஒரு ஃபார்முலா தான் அப்ளிகபிள். என்ன பார்த்தீங்கன்னா A into B into C HCF ஸ்கொயர் into LCM. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த மெத்தட் எப்போ கேட்டாலும் இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு என்னத்தில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஏதோ ஒரு நம்பர் நம்மளுக்கு ரேஷியோவில் தானே இருக்குது. ஸோ 3x into 5x. நம்ம இந்த HCF என்ன பண்ணுறோம், எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ ஹெச் ஏன்னா LCM கொஷனில் கொடுத்துட்டாங்களே 1200. இப்போ இது மூணுத்தி பண்ணால் என்ன கிடைக்கப்படுது, 2 3s are 6, 6 5s are 30 x cube. x into x into x x cube தானே. ஸோ இங்கே இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயரை இங்கே நான் கொண்டு வந்துடுறேன். 1200ன்னு போட்டுக்கிறேன். இதில் 2 கேன்சல் ஆகிட்டா பேலன்ஸ் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தமா, ஒரு எக்ஸ் தானே. இப்போ இந்த எக்ஸ் மட்டும் தானே நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ x equal to 1200/30. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன், 40. ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், 40 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த LCM ஆஃப் 2/3, 3/5, 7/9, 9/13. இதோட மீப்போமா காண்க. சிம்பிளாக இதேமாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதாவது பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே ஒரே ஃபார்ம்லாம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM கேட்டாங்க, அதாவது கொஷனில் LCM கேட்டாங்க அப்படின்னா LCM ஆஃப் ஃப்ராக்ஷன். ஓகே, LCM ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா LCM ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டர்னால் மேலே உள்ள நம்பர், HCF ஆஃப் டினாமினேட்டர். ஓகே, கீழே உள்ள நம்பர். புரியுதா, இந்த ஃபார்முலா மட்டும்தான் அப்ளிகபிள். இதே HCF கேட்டாங்கன்னா மேலே HCF ஆஃப் நியூமரேட்டர், கீழே LCM ஆஃப் டினாமினேட்டர். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், LCM நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் LCM எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த 2 3 7 9க்கு LCM எடுக்க போகிறோம். அதாவது 2 3 7 9 பை HCF எதுக்கு எடுக்க போகிறோம், 3 5 9 13. நல்லா இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த LCM இதுக்கு எடுத்தாலும் இது ஒத்த நம்பராக வரும். 2 3 7 9 LCM எடுக்கணும். அப்போ LCM என்ன அர்த்தம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ஒன்று தானே அர்த்தம். ஓகே, 3 5 9 13 இது எல்லாமே ஒரே டேபிள் ஆடி மட்டும்தான் HCF பண்ண முடியும் இல்லையா. ஒரே டேபிள்னால் எதில் டேலி ஆகும், 1ஆல் மட்டும்தான் வகுக்கலாம், வேறு எந்த டேபிளையும் காமனாக வகுப்படாது. ஸோ 1 வச்சுக்க போகிறோம். LCMக்கு என்ன வரப்போகுது, 2 3 6 6 7 2 4 2 9 126ன்னு கிடைக்குமா. LCM 126ன்னு கிடைக்குமா. 126 கீழே 1 இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். நம்மளுக்கு கேள்வி கேட்டுக்கிறது என்ன, LCM என்ன தான் கேட்டுருக்காங்க, HCFனா 1ன்னு சொல்ல போகிறோம், LCM தான் கேட்டுருக்காங்க. ஸோ ஆன்சர் 126, ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், புரியுதா. இந்த கொஸ்டின் பாருங்கள். LCM of 2 numbers 24. The number are in the ratio 2:3. Find the sum of 2 numbers. இரு எண்களின் மீப்போமா 24. அவ்விரு எண்களின் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் காண்க. அதாவது நம்மளுக்கு அந்த எண் என்ன அப்படின்னு கேட்கல, அந்த 2 எண்ணோட கூடுதல், அதாவது சம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, இதுமாதிரி 2 நம்பர்ஸ்னு கொடுத்தாலே நம்ம பேசிக்காக ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம் தெரியுமா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு. அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளிகபிள் பண்ணுங்கள். என்னது, A into B equal to LCM into HCF. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலா அதை அப்படியே யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ 2 நம்பர்ஸ் என்னன்னு தெரியாது, ரேஷியோவில் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு அந்த நம்பர் எத்தனை மடங்கோ இருக்கும் இல்லையா. ஸோ 2xன்னு அந்த நம்பரை வச்சுப்போம். 3x ஈக்குவல் டு LCM நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 24. HCF நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், அதை தான் அனதர் நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ 2 into 3 என்ன, 6x ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 into x அப்படின்னு வருமா. இப்போ இந்த 6x ஸ்கொயர் டிவைடட் பை இந்த எக்ஸ் இங்கே கீழே கொண்டு வந்தோம்னா இதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகுமா. அப்போ பேலன்ஸ் இங்கே 1ன்னு அர்த்தம், அப்போ எக்ஸ்ன்னு தான் அர்த்தம் இல்லையா. இங்கே 24. இது முடிக்க புரியுதா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 24 டிவைடட் பை 6 போட்டோன்னா எத்தனை டைம்ஸ், 4 டைம்ஸா. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 4 டைம்ஸ்னு ஃபைன் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2x + 3x இதானே அர்த்தம் இல்லையா. இப்போ 2xக்கு என்ன பண்ண போகிறோம், 2 into 4 + 3 into 4 போட போகிறோமா. போட்டோன்னா 2 4s are 8, 3 4s are 12, 12 + 8 எவ்வளோ, 20. ஸோ ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா, ஆன்சர் 20 இஸ் த ஆன்சர். கிளியரா. இந்த சம் என்னன்னு பாருங்கள். ரேஷியோ ஆஃப் 1 hour to 90 seconds இஸ் 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம். பார்த்ததுமே போட்டுடலாம், பட் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 1 hour அப்படின்னா இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 90 செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ஹவரில் இருக்குது. அப்போ ஹவரை செகண்ட்ஸாக மாற்றணும் இல்லையா. 1 ஹவருக்கு எத்தனை செகண்ட், 60 மினிட் இருக்கும் ப்ளஸ் ஒரு 60 செகண்ட் இருக்கும் இல்லையா. 60 மினிட் இருக்கும், 60 செகண்ட் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் 1 hour அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன அர்த்தம், 1 அதாவது 1 hour 9 செகண்ட் இதான ரேஷியோ. அப்போ 1 ஹவருக்கு என்ன பண்ண போகிறோம், 60 மினிட் இன்ட்டு 60 செகண்ட் டிவைடட் பை இது செகண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ 90. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 3 டேபிள் அடிக்கலாம் இல்லையா. 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் எகெயின் அடிச்சோன்னா 2 டைம்ஸ். ஸோ 2 2 சார் என்னது
சாரி, நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது 9 வினாடி தான். ஏன்னா தமிழ் மீடியத்தில் 9 வினாடின்னு கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்தில் 90ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ சாரிப்பா, இது 9 வினாடி. ஸோ 0 கேன்சல் ஆகுது, இங்கே ஒரு 0 இருக்கும். ஸோ 2 2 சார் என்ன வரப்போகுது 4, 2 0 இருக்கு இல்லையா? ஸோ 400. அப்போ கீழே 1ன்னு வேல்யூ, மேலே 400ன்னு வேல்யூ. இப்படி தானே மீனிங்கு. ஸோ இது ரேஷியோவில் எழுதுனா எப்படி எழுதுவோம்? 400:1 எழுதுவோமா? ஆப்ஷன் ஏல இருக்கா? 400:1. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 1 kg to 10 grams. 1 கிலோகிராமுக்கு 10 கிராமுக்கும் உள்ள விகிதம். ஃபஸ்ட்டு போட்ட அதே மாதிரி தான். என்னது? ஃபஸ்ட்டு எடுத்ததும் 1 கிலோகிராம் எத்தனை கிராம்? இது கிராமில் கொடுத்துருக்காங்க, இது கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. 1 கிலோகிராம் எத்தனை கிராம்? 1000 கிராமா? 1000 கிராமா? ஸோ அப்போ 1 கிலோகிராம் என்னென்னு எழுதலாம்? 1000 எழுதிக்கலாமா? இதில் எத்தனை கிராம் கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி 10 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 0 கேன்சல் ஆகிடுமா? ஸோ என்ன வருது? 100/1 வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 100:1 அர்த்தம். ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். 100:1 இஸ் த ஆன்சர். ஓகேயா? ஓகே, இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹25,000 at 8% per annum for 3 years. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. டேரெக்டான கொஸ்டின் தான். தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன? அதாவது தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? PNR/100. எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அப்படியே போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சாரி, 25,000 × 8 × n என்ன? 3/100. 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 25 × 8 என்ன கிடைக்கும்? 8 40, 4 8 14. இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு இல்லையா? ஸோ 3 6 6000மா? ஸோ ரூபாய் 6000 ஆன்சர் பியில் இருக்குது பாருங்கள். ரூபாய் 6000 இஸ் த. இந்த சம் பாருங்கள். சம் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு பி ₹815 in the third year to be ₹854 in the fourth year. ஃபைண்ட் த சம். ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனி வட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை 815 ஆகவும் 4 ஆண்டுகள் கழித்து 854 ஆகவும் பெறப்பட்டால் அந்த அசல் எவ்வளவு? அதாவது இதில் 2 விஷயம் கண்டுபிடிச்சலாம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வருஷமுமே வட்டி என்ன தான் இருக்கும்? சேமாக தான் இருக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் என்னவாக தான் இருக்க போகுது? சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, அது ஒரு பெனிஃபிட். இன்னொன்று நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல், அதாவது அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 3 ஆண்டுக்குமே அசல் என்ன தான் இருக்க போகுது? சேமாக தான் இருக்கும். 4 ஆண்டுக்குமே அசல் சேமாக தான் இருக்குது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 3, அதாவது 3வது வருஷத்தில் வந்து 815 ரூபா அசல் வட்டியோடு சேர்த்து 815 ரூபா கிடச்சிருக்கு. 4வது வருஷத்தில் எவ்வளோ கிடச்சிருக்கு? 854 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு ஹிண்ட் கண்டுபிடிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 854ல் 815 மைனஸ் பண்ணுங்களேன். மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 39 ரூபா கிடைக்கும். இந்த 39 ரூபா அப்படிங்கிறது தான் என்னது? வட்டி இல்லையா? அப்போ ஏதோ ஒரு தொகை அசலாக இருக்க போது 39 ரூபாங்கிறது தான் வட்டியாக இருக்கும் இல்லையா? தனி வட்டினா என்ன அர்த்தம்? 4 வருஷத்துக்கும் ஒரே வட்டி தான். அப்போ 4 வருஷமும் எவ்வளோ? 39 ரூபா 39 ரூபா 39 ரூபா தான் ஏறிட்டு இருந்திருக்க போகுது. ஓகே, இப்போ வட்டி வந்து 39 ரூபா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்முலா உண்டு, தெரிஞ்சுங்களா? அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. பிரின்சிபலையும் அசலையும் வட்டியும் கூட்டினா அமௌண்ட் எவ்வளோன்னு கிடச்சிடும் இல்லையா? ஓகே, நம்மளுக்கு இப்போ கொஸ்டினில் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 854 ரூபா. அதாவது ஃபைனலாக நம்மளுக்கு அசல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனலாக 854 ரூபாங்கிறது 4வது வருஷம் இல்லையா? அதோட அசல் கொடுத்துட்டாங்க, சாரி அமௌண்ட்டு கொடுத்துட்டோம். பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 39. இப்போ பி கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆக போகுது? 854 மைனஸ் 39 பண்ணலாமா? புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? மைனஸ் 39 பண்ணலாமா? சாரி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டப்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா 854 ரூபாங்கிறது 4வது வருஷத்துக்கு தானே. இது 39 ரூபாங்கிறது 1 வருஷத்துக்கான வட்டி. நம்ம கண்டுபிடிச்சது 1 வருஷத்துக்கான வட்டி. அப்போ 4 வருஷம் நடந்திருக்கு. அப்போ 39 × 4 போடணும். ஓகே, 39 × 4 போட்டால் 854 மைனஸ் 156ன்னு கிடைக்கும். ஓகே, 156 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டாக எவ்வளோ கிடைக்கும்னா 698 ரூபா கிடைக்கும். ஸோ ₹698 ரூபா எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி, இதுதான் ஆன்சர். ஓகே, அதாவது வட்டி வந்து 3வது வருஷத்துலேயும் 4வது வருஷத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 வருஷத்துக்கான வட்டி கிடச்சிது. நம்ம அமௌண்ட்டாக எவ்வளோ எடுத்துக்கிறோம்? 4 வருஷத்துக்கான அமௌண்ட் எடுத்துருக்கோம். அதனால 4 வருஷத்துக்கான வட்டியும் போட்டுக்கணும் இல்லையா? இப்போ போட்டால் நம்மளுக்கு பிரின்சிபல் எவ்வளோங்கிறது கிடச்சிடும். ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹16,000 காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார் 2 years இஸ் ₹40. ரூபாய் 16,000க்கு 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 47 வட்டி விகிதத்தை காண்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்க? நம்மளுக்கு வித்தியாச கணக்கு போடுவோம் இல்லையா? CI மைனஸ் SI கொட்டும். அதுக்கு என்ன ஃபார்முலா? 2 இயர்ஸ்னா வேறு ஃபார்முலா, 3 இயர்ஸ்னா வேறு ஃபார்முலா. 2 இயர்ஸ்னா என்ன ஃபார்முலா? PR/100 the whole square. இதான ஃபார்முலா ஃபார் 2 இயர்ஸ்க்கு இல்லையா? 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? PR/100 the whole square. இதான் ஃபார்முலா. நம்மளுக்கு இந்த CI மைனஸ் SI கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. CI மைனஸ் SI 40 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் 16,000 ரூபா கொடுத்துட்டாங்க. R தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ R ஸ்கொயர் இல்லையா? சாரி, ஹோல் ஸ்கொயரில் R ஸ்கொயர் × 100 ஸ்கொயர்னு வரும். PR ஸ்கொயர் × 100 ஸ்கொயர். ஏன்னா ஆருக்கு மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணுவோம், அதனால 100ம் ஸ்கொயர் ஆகும். இன்ட்டு 2 100 போடுவோம் இல்லையா? 0 கேன்சல் பண்ணுறேன். இப்போ 10 டேபிள் அடிக்கலாம் இல்லையா? இதெல்லாம் அடிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 டேபிள் அடியாக அடிக்கிறேன். 5 2 10 இதை கேன்சல் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். இப்போ 8r² இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? r² தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ r² ஈக்குவல் டு இந்த 8 இங்கே வந்துச்சுன்னா 40 × 5 டிவைட் பை 8 ஆகிடும். 8ல் 40 வரும் இல்லையா? எத்தனை டைம்ஸ் வரப்போது? 5 டைம்ஸ் வரப்போது. ஸோ 25. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? ரூட் ஆகும் இல்லையா? ஸோ r ஈக்குவல் டு √25. √25 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் போது 5. ஸோ r ஈக்குவல் டு 5% இஸ் த ஆன்சர். ஓகே, 5% எங்கே இருக்க? ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. The population of a town is increasing at the rate of 8% per annum. It was 8,01,900 in the year of 2021. Find the population in the year 2019. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 8% அதிகரிக்கிறது. 2021 ஆண்டு மக்கள் தொகை 8,19,000 இருந்தது. 2019 ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. என்ன சொல்லிருக்காங்க? ஒரு வருஷமும் 8% ஏறுது. அவங்க நம்மளுக்கு 2021 மக்கள் தொகை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? 2019 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது என்ன? 2019. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அதை நம்ம எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து 2020 எவ்வளோ? ஒரு பாப்புலேஷன் இந்த எக்ஸோட ஒரு 8% ஏறி இருக்க போகுது இல்லையா? 2021 இங்கே கிடைச்ச பாப்புலேஷனோட ஒரு 8% ஏறி இருக்க போகுது. அதாவது ஒரு பாப்புலேஷன், பேசிக்காக பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு நம்ம 100% பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு வச்சிட்டோம்னா அந்த 100% எவ்வளோ ஏறுது இறங்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 100% ஏறுதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பாப்புலேஷன் வந்து 100% இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த பாப்புலேஷன் எவ்வளோ சதவீதம் ஒரு வருஷத்துக்கு ஏறி இருக்கா? 8%. அப்போ என்ன வரும்? 108% சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் எழுதிருக்கேன். 108%. எதுக்கு? 2020க்கு. நம்மளுக்கு ரிவர்ஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2019க்கு ஒரு எக்ஸ் போட்டுக்கிறேன். அது என்னன்னே தெரியாது, எவ்வளோ ஏறிச்சு, என்ன வேல்யூ எதுவும் தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு போட்டுப்போம். அதை 2020க்கு நம்ம 108ன்னு போட்டுப்போம். அதேமாதிரி 2021க்கு ஒரு 108ன்னு போட்டுப்போம். ஓகே, டிவைடட் பை இப்போ 108% ஏறி இருக்கு இல்லையா? டிவைட் பை சதவீதத்துக்கு எப்போ என்ன பண்ணுவோம்? 100 போடுவோம் இல்லையா? ஸோ 108க்கு ஒரு 100, இந்த 108க்கு ஒரு 100 சதவீதத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கும் 100. இவ்வளோ தான். இது வந்து என்னது? நம்ம ஏறினா பர்சன்டேஜ் மட்டும் போட்டிருக்கோம். இதோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 2021 8,01,900 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? இதோடது 1900. இந்த எல்லா வருஷத்துலையும் ஏறிக்கிட்டே போனால் தானே இந்த வேல்யூ ஃபைனலாக கிடச்சிருக்கும். அதனால் இந்த சைட் போட்டுக்கும். இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? அப்படியே எல்லாத்தையும் சைடு மாற்ற போகிறோம் இல்லையா? மேலே 2 100 வந்துருமா? கீழே 108 வந்துருமா? இப்போ கேன்சல் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. அவ்வளோதான். அப்படியே கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? இப்போ 3 டேபிளில் ஃபஸ்ட்டு அடிக்கலாம் இல்லையா? இதை அடிச்சோன்னா என்ன வரும்? 36ன்னு கிடைக்கும். இங்கே உள்ளதை அடித்தோன்னா 2 6 7 3 00ன்னு வரும் இல்லையா? எகைன் 3 டேபிளில் அடிக்கலாம் இல்லையா? திரும்ப அடித்தோன்னா என்ன வரப்போகுது? 8 ஒன்றும் வரல. இது ஓகே ப்ராக்கெட், ஏன்னா இங்கே இருந்தால் டிஸ்டர்ப் ஆகிடும்னு அப்படி போட்டிருக்கேன். 8 9 100ன்னு கிடைக்கும் இல்லையா? 36 என்னாவது? 12ன்னு ஆகிடும். திரும்ப நம்மளால் 3 டேபிளில் அடிக்க முடியும். 12 அடித்தோன்னா என்ன வரும்? 4ன்னு வரும். இதை அடித்தோன்னா 2 9 7 00 கிடைக்கும் இல்லையா? திரும்ப இதை கேன்சல் பண்ணலாம். இந்த 108 கேன்சல் பண்ணுறேன். பண்ணனா எனக்கு என்ன கிடைக்க போகுது? 9 00. இங்கேயும் 36. திரும்ப கேன்சல் பண்ணால் 12. திரும்ப கேன்சல் பண்ணால் 4. இங்கே 3 3 00. திரும்ப கேன்சல் பண்ணிட்டு 1100 அப்படின்னு வரும். இப்போ இந்த 4ஐயும் இந்த 4 கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். 100க்கு அடிச்சோன்னா 25 வரும் இல்லையா? இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 1100 இன்ட்டு நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வேல்யூ வரும். இன்ட்டு 25 25 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? 625. ஸோ அப்போ 625 இன்ட்டு 11 பண்ணோன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் இல்லையா? 11 பண்ணோன்னா என்ன வரப்போகுது? இந்த 2 0க்கு 2 0. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள். 6,87,500 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, கிளியராக புரியுதா? புரிஞ்சிக்க முடியுதா? ஒரு கிளான்ஸ் அப்படியே பொறுமையாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். The ratio of the volume of 2 cones is 8:9. Find the ratio of the radii if the height of the second cone is 4 times the height of the first cone. இரு கும்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 8:9 ஆகும். இரண்டாம் கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல் 4 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன? 2 கோன் கொடுத்துருக்காங்க இல்லையா? கோனு 2 கொடுத்துருக்காங்க. 2 கோனில் ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ரேடியஸ்னா நான் இந்த இடத்த தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்மளுக்கு இப்போ இந்த இடம் ஹைட்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன? கன அளவு வேல்யூம் இல்லையா? ஸோ அப்போ வேல்யூம் ஆஃப் கோன் என்ன ஃபார்முலா? கன அளவு கோனுக்கு என்ன ஃபார்முலாப்பா? கும்புக்கு பையார் ஸ்கொயர் ஆச்சு. இதான ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு 2 கோன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பையார் 1 ஸ்கொயர் h1 பை பையார் 2 ஸ்கொயர் h2 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 8 9 அப்படின்னு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பையன் கேன்சல் பண்ணிடலாமா? h1 h2 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? h1 வந்து ஒரு ஹைட் இருக்குது. அந்த h2ங்கிறது அதாவது ரெண்டாவது ஹைட் வந்து எப்படி இருக்கான்? இதை விட 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ இதை h1 நம்ம 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா h2 எவ்வளோவா இருக்க போகுது? 4 இருக்க போகுது. இதை விட 4 டைம் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ h2 என்னவா இருக்க போகுது? 4 இருக்க போகுது. ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறேன்? r1 ஸ்கொயர் பை r2 ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன? 1
4 8/9. அப்படியே இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டுட்டு போய்க்கலாமா? ஸோ அப்போ என்ன வரப்போகுது? R1² / R2² = 8 × 4 9 × 1 ஆகுமா? இந்த மாதிரி மாறி மாறி வருமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து இந்த R1/R2 அப்படிங்கிறத R1/R2² மாற்றிக்கலாமா? ஸோ 8 × 4/9 × 1. இந்த ரூட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மேலே இருக்கிற ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறுமா? ஸோ அப்போ R1/R2 = √8 × 4/9 × 1 இப்படின்னு அர்த்தமா? ஓகே, இப்போ 8க்கு ரூட் எடுத்தால் என்ன? அதாவது √8னா என்ன பார்த்தோம்? 2√4ன்னு அர்த்தமா? சாரி, 2√2ன்னு அர்த்தம் இல்லையா? 2√2ன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ அதை தான் நம்ம எழுத போகிறோம். R1/R2 = 8 வந்து என்னென்ன எழுத போகிறோம்? 2√2. 4க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்க போகுது? 2வா? அடுத்து 9க்கு ரூட் எடுத்தால் 3யா? இப்போ இந்த 2 காமனாக எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா? ஸோ 4√2/3. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஸோ 4√2:3 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதா? அடுத்த சம் பாருங்கள். லென்த், breadth and height of cuboid are in the ratio 5:3:2. Its volume is 1920 cm. Find the length of the cuboid. ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5:3:2 என்க. அதன் கன அளவு 1920 cm3 எனில் கனசெவ்வகத்தின் நீளம். அதாவது நம்மளுக்கு அந்த கனசெவ்வகத்தோட அளவு தெரியாது, ஆனால் அதோட ரேஷியோ மட்டும் தெரியுது. அந்த அளவு கண்டுபிடிக்க சொல்லலாம். அந்த அளவில் லென்த் மட்டும் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். வேல்யூம் கொடுத்துட்டாங்க இல்லையா? கன அளவு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இதோட ஏரியா, அதாவது பரப்பளவு என்ன வேல்யூம் கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? சாரி, வேல்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு ஃபார்முலா என்னப்பா? L × B × H. இதான வேல்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு ஃபார்முலா? வேல்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா? L × B × H இல்லையா? ஸோ அப்போ இதோட லென்த்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்மளுக்கு ரேஷியோவாக கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம்? 5 × X, 3 × X, 2 × X. இந்த மூணுத்தோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 1920ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது மூணுத்தையும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அடிக்கிறதுக்காக ஈஸியாக வச்சுக்க போகிறோம். எப்படின்னா இந்த மூணுத்தையும் x³ அப்படின்னு போட்டுட்டு 1920 / 5 × 3 × 2. ஓகே, இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 2 டேபிள்லேயே பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது 960ன்னு கிடைக்குமா? இப்போ இந்த 960 கேன்சல் பண்ணலாம் 3 டேபிள் அடி. ஸோ 320ன்னு கிடைக்குமா? 320 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் 64ன்னு கிடைக்குமா? இந்த 64க்கு இந்த 3 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? கியூப் ரூட்டில் வரும் இல்லையா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 4 4 4 16 16 4 64 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ 4 எக்ஸோட வேல்யூ. நம்மளுக்கான கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? நீளம், அதாவது நீளம் கேட்டிருக்காங்க, லென்த் கேட்டிருக்காங்க. லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 5 தான் லென்த் இல்லையா? ஃபஸ்ட் எடுத்தது லென்த் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லென்த் எவ்வளோ? 5 × Xக்கு பதிலாக 4 கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? போட்டோன்னா எவ்வளோ வரப்போகுது? 20ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ லென்த் வந்து 20 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. If the biggest circle is cut from a square of side 14 units, then the remaining area in the square is approximately 14 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு தோராயமாக டேஷ் ஆகும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சதுரம், ஏதோ ஒரு துணி வச்சுக்கோங்க. இப்படி சதுரத்தில் ஒரு துணி கொடுத்துருக்காங்க. அந்த சதுரத்தில் ஒரு வட்டமாக கட் பண்ணி எடுக்க சொல்கிறாங்க. இந்த வட்டத்தை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க சதுரத்தோட அளவு கொடுத்துட்டாங்க 14. சதுரம்னா என்ன? 4 பக்கமும் 14 தான் இருக்க போகுது. ஓகே, வட்டம்னா இந்த நீட்டில் பாதி ரேடியஸ் இல்லையா? வட்டம்னா ரேடியஸ் பிடிச்சி தானே போடுவோம், இப்படி சென்டர் பிடிச்சி. அப்போது இந்த 14ல் சென்டர் எடுத்தோன்னா எவ்வளோ? 7. அப்போ R எவ்வளோவா இருக்க போகுது? 7ஆக இருக்க போகுது. ஓகே, இப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர், அதாவது சதுரம், அதில் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இல்லையா? வட்டம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா, அதாவது இந்த சதுரத்தில் இதை வட்டத்தை மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் இருக்கிற இடம் கிடச்சிடும் இல்லையா? சரி, இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எவ்வளோப்பா? A² ஃபார்முலா. இதுக்கு πr² இல்லையா? ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா. A² 14². இதுக்கு 22/7 × 7 × 7 அர்த்தமா? R². ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் ஆகிடும். இப்போ 22 × 7 14² எவ்வளோ? இப்போ 14² எவ்வளோ வரப்போகுது? 196 வருமா? 22 × 7 பண்ணோன்னா 154 வருமா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 42 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்கும். 42 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 42 சதுர அலகுகள். இதுதான் ஆன்சர். ஓகே, புரியுதா? இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். புதிரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. அதாவது இதுமாதிரி 2 நம்பர் கொடுத்து இங்கே வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு ஐடியாவே கிடைக்காத மாதிரி இருக்கும். இந்த வேல்யூவை பாருங்களேன், இதை பார்த்தாலே ஒரு ஐடியாவே கிடைக்காது. 3 + 7 17, 5 + 8 37. எப்படி போகுது, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இதுமாரி பண்ணால் இந்த 2 நம்பர் என்ன பண்ணால் இந்த வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது நான் ஆல்ரெடி பண்ணதுனால நான் டேரெக்டாக போட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தது மல்டிப்ளிகேஷன், ஏன்னா பெரிய நம்பராக கிடைக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 3 7 என்னப்பா? 21. 21க்கு இந்த 17க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4 டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, இந்த 7ல் 3 போயிட்டுனா எத்தனை வரப்போகுது? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ 5 × அடுத்த, அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று, அடுத்த இதையும் நம்ம பண்ணிடுவோம். 5 × 8 என்னது? 5 8s
40 இல்லையா? 40க்கும் 37க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 3. அப்போ 18 5 மைனஸ் பண்ணால் என்ன வருது? 3. ஸோ அப்போ வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? 6 × 7. 6 7 சார் என்னது? 42. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? இது எல்லாத்தோட ஒரு மைனஸ் பண்ண போகிறோம். என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3 7 7ல் 3 போயிட்டுனா என்ன வரப்போகுது? 4. ஓகே. 5ல் 8 போயிட்டுனா என்ன வரப்போகுது? 3. 6ல் 7 போயிட்டுனா என்ன வரப்போகுது? 1. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 21 - 4, 40 - 3, 42 - 1 இதான் பண்ணியிருக்காங்க இல்லையா? 21 - 4 பண்ண என்ன? 17 வந்துருச்சா? 40 - 3 37 வந்துருச்சா? அப்போ 42 - 1 41. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 41 இஸ் த ஆன்சர். கிளியரா? அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் யூஸ்ட் இன் தி ஃபார்மிங் ஃபாலோவிங் ஃபிகர்ஸ். மினிமம் படம் வரைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. அதாவது நேர்கோடுகள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாலே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஓகே. நேர்கோடு அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கேட்டாலே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நேர்கோடு அப்படின்னு கேட்டாலே, நேர்கோடு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாலே இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் எத்தனை, இன்க்ளைன் லைன் எத்தனை, வெர்டிக்கல் லைன் எத்தனை அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணணும்? ஹரிசாண்டல் லைன் எத்தனை, வெர்டிக்கல் லைன் எத்தனை, இன்க்ளைன் லைன் எத்தனை அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே ஆன்சர் கிடச்சிடும். ஹரிசாண்டல் லைன் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்படி ஒரு லைன் போதா? இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இது ஃபோர்த் லைன். புரியுதா? நான் இப்போ போட்ட 4 லைனும். ஸோ இப்போ ஹரிசாண்டல் லைன் எத்தனை? மொத்தம் 4 லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் பார்ப்போம். வெர்டிக்கல் லைன் அர்த்தம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஹரிசாண்டல்னா இப்படி, இன்க்ளைன்னா இப்படி. இதானே வெர்டிக்கல் லைன். இதில் ஒன்று கூட கிடையாது. ஸோ அப்போ அதனால என்ன வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. ஓகே. இப்போ நம்ம இன்க்ளைன் லைன் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். கிராஸாக இருக்கிறது இன்க்ளைன் இல்லையா? ஸோ இப்போ இந்த லைன் 1, இது 2, இது 3, இது 4 இல்லையா? இப்போ இந்த பக்கம் பார்ப்போம். இது 5, இது 6, இது 7, இது 8 இல்லையா? மொத்தம் எத்தனை இன்க்ளைன் லைன் இருக்குது? 8. 8 + 4 எவ்வளோ? 12. மொத்தம் 12 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கிற 12 தான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே. போடுறப்ப ஈஸியாக வந்துடும். ஓகே. when 2 dice are rolled, the probability of getting same faces on the dice is. 2 பகடைகளை ஒன்றாக உருட்டும் போது இரு பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கு நிகழ்தகவு என்ன? 2 பகடை உருட்டும் போது ரெண்டுத்துலையுமே சமமாக உழுவதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது அவ்வளோதான் கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே பகடை அப்படின்னா என்ன? 2 பகடைனா ஒரு பகடைக்கு 6 ஃபேஸ் இருக்க போகுது, இன்னொரு பகடைக்கு 6 ஃபேஸ் இருக்க போகுது. அப்போ 2 தடவை உருட்டினா எவ்வளோ வரப்போகுது? 36 ஃபேஸஸ் மொத்தமாக கிடைக்க போகுது இல்லையா? 36 ஃபேஸஸ் மொத்தமாக கிடைக்க போகுது. ஓகே. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது சேம் ஃபேஸஸ். ஸோ உருட்டும் போது என்னென்ன விழ பாசிபிலிட்டி இருக்குது அதை ஃபஸ்ட் நம்ம எழுதுவோம்ல எப்பவும் போல். 1 1ன்னு விழலாம், 1 2ன்னு விழலாம், 1 3ன்னு விழலாம், 1 4ன்னு விழலாம், 5 6 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 இப்படி தானே விழும். அடுத்து 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. அடுத்து 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சேம் ஃபேஸஸ் எத்தனை விழுது அதானே நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ சேம் ஃபேஸஸ் எத்தனை விழுதுன்னு பார்ப்போமா? 1 1ன்னு ஒன்று விழுவும், 2 2ன்னு விழும், 3 3ன்னு விழும், 4 4ன்னு விழும், 5 5 6 6. இதான் சேம் ஃபேஸஸ். ஓகே. மொத்தம் எத்தனை வருது? 1 2 3 4 5 6 மொத்தம் 6 விழுது. ஸோ இப்போ 6 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 6/36 கேன்சல் பண்ணால் என்ன வரப்போகுது? 1/6. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கிற 1/6 தான் ஆன்சர். ஓகேயா? அடுத்தது பாருங்கள். அதேமாதிரி ABCD எல்லாத்துக்கும் 1 2 3 4 நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க. Z 26 முடிக்கும். அதுக்கு BEG அதாவது ABC BEG அப்படின்னா CDE என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ABCD Z முடிக்க நம்பர் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து A அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கேன்னா ABC. ஏக்கு என்ன நம்பரு? 1, பிக்கு என்ன நம்பரு? 2, சிக்கு என்ன நம்பர்? 3. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? BEJ. பிக்கு என்ன நம்பர்? 2, இக்கு என்ன நம்பர்? 5, ஜேக்கு என்ன நம்பர்? 10. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த 1க்கும் 2க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? 1. ஓகே. 2க்கும் 5க்கும் எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குது? 3. இங்கே 1ன்னு இருக்குது, சடனாக 3 ஆகுது. 3க்கும் 10க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? 7. 1 3 7 சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா நம்பர்ஸ்? அப்போ என்னென்ன பண்ணால் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த 1 1² + 1 பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? 1² + 1 பண்ணால் 2 கிடைக்குமா? இப்போ இந்த 2வை 2² பண்ணோன்னா என்ன? 4. 4 + 1 பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 5 கிடச்சிருச்சா? ஓகே. இப்போ இங்கே என்ன இருக்குது? 3. ஸோ 3² + 1 3² பண்ணால் எத்தனை? 9. 9ஓட +1 பண்ணால் 10 கிடச்சிச்சா? அப்போ இது கரெக்டாக இருக்குதா? அப்போ இதே மெத்தடில் தான் என்ன வரப்போகுது? CDEக்கும் ஒரு வேல்யூ வரப்போகுது. அப்போ C என்னப்பா? சிக்கு நம்பர் 3, டிக்கு நம்பர் என்ன? 4, இக்கு நம்பர் 5. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? 3² + 1 3² + 1 என்ன? 10.
அப்போ 10th பிளேஸில் என்ன இருக்குது ஜே இல்லையா. அடுத்து 4 ஸ்கொயர் + 1 என்ன 4 ஸ்கொயர் 16, 16 + 1 என்ன 17, 17ல் என்ன பிளேஸ் இருக்குது Q, 17th பிளேஸில் Q இருக்குது. ஸோ Q. அடுத்து E 5 ஸ்கொயர் + 1, 5 ஸ்கொயர் எவ்வளோ 25, 25 + 1 என்ன 26, 26th பிளேஸில் என்ன இருக்குது Z. ஸோ அப்போ ஆன்சர் என்ன JQZ. புரியுதா? அதுதான் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A1 B2 அந்த மாதிரி Z முடிக்க 26 கொடுத்துருக்காங்க. டாக் பை கேட் ஈக்குவல் டு 7 அப்படின்னா புல் பை பிக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்க ABCDயை நான் இந்த மாதிரி 26 முடிக்கும் நம்பர் கொடுத்து எழுதி வச்சிருக்கேன். நம்மளுக்கு இங்கே தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் இங்கே தேவையானது டாக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்படி எழுதிக்கிறேன். டிக்கு என்ன வேல்யூ 4, 15, 7. கேட்டுக்கு என்ன வேல்யூ 3, 1, 20 இல்லையா. இப்போ டாக் பை கேட்டுனா 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதை இப்படி எழுதுறேன் பாருங்கள். 4 × 15 × 7 டிவைட் பை 3 × 1 × 20. இப்போ இந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 5, 1, 1, 3, 3, 3 கேன்சல் ஆகும். என்ன கிடைக்குது 7. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்குற மாதிரி 7 வந்துட்டு. அப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், பிக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிக்கு இப்போ புல் பை பிக் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் இல்லையா. பிக்கு என்ன 2, யூக்கு என்ன 21, எல்லுக்கு என்ன 12. ஸோ 12, 12 2 எல் இருக்கு இல்லையா. அடுத்து பிக்கு என்னப்பா 16, ஐக்கு 9, ஜி 7ஆவது. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 7 1 டைம்ஸ் 3 டேபிள் வரும்ல. இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் 1 வரும் இல்லையா. அகைன் இதை கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் இது 1ன்னு வரும். இப்போ 16 கேன்சல் பண்ணால 1 டைம் 4, திரும்ப 4 அடிச்சோன்னா 3. ஸோ 3 2 என்ன வரப்போகுது 6. ஸோ அப்போ ஆன்சர் என்ன 6. 6ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. புரிஞ்சிச்சு. அடுத்து ஃபில் இன் த பிளாக்ஸ். விடுபட்ட எண்ணை காண்க. அதாவது இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி ஃபைன் பண்ணலான்னு ஈஸியாக ஒரு ஐடியா பாருங்கள். இப்போ 91, 98, 95, 99, அதுக்கப்புறம் 100, 100, 100. அதாவது இது வந்து 91 இருக்குது, இது சடனாக 98 ஆயிருக்கு. 95 இருக்குது, இது 102 இருக்குது. ஆனால் இந்த 91க்கும் 95க்கும் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது. 95க்கும் 99க்கும் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிப்போம், நம்ம இப்படி எடுத்து பார்ப்போம். 91, 95, 102, 99, 106 டேஷ் டேஷ் என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம 91க்கும் 95க்கும் டிஃப்ரெண்ட் என்ன 4, 95க்கும் 99க்கும் டிஃப்ரெண்ட் 4 இல்லையா, -4 இல்லையா. அப்போ இது ரெண்டுமே 4ங்கிறப்ப இதுக்கும் என்ன தான் டிஃப்ரெண்ட் வரப்போகுது 4ஆக தான் இருக்க போகுது. அப்போ 99ஓட ஒரு 4 கூட்டினா என்ன வரப்போகுது 103 இல்லையா. 103ன்னு வரும் இல்லையா. 103ன்னு எழுதிப்போம். அடுத்து இது ரெண்டுத்தையும் பாருங்கள். அதாவது 98க்கும் 102க்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருது, சேம் 4 தான் வருது. அதேமாதிரி 102க்கும் 6க்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருது 4 வருது. அப்போ இங்கேயும் 4 தான் டிஃப்ரெண்ட் வரணும். அப்போ 106 + 4 என்ன வரப்போகுது 110 இருக்க போகுது. 110, 103 ஆப்ஷனில் இருக்கா இருக்குது. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 103, 110 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் சீரிஸ். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க. இப்போ ஏ பக்கத்தில் ஒரு நம்பர் 17, டி பக்கத்தில் 10, ஜி பக்கத்தில் 14, எம் பக்கத்தில் 11 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதேமாதிரி பார்த்துக்கோங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 இது மாதிரி இசட் முடிக்க 26 எழுதிக்கணும். ஓகே, எழுதிக்கிட்டு இப்போ நம்ம இந்த சம்குள்ளே போகலாம். நான் டேரெக்டாக இடம் இல்லைன்னு நான் ஏக்கான வேல்யூலாம் எழுதிக்கிறேன். ஏக்கு வந்து என்ன 1 இல்லையா. டிக்கு என்ன வேல்யூ 4, ஜிக்கு என்ன வேல்யூ 7, எம்முக்கு என்ன வேல்யூ 13. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது கவனிச்சு பாருங்கள். இதோட வேல்யூஸ் எல்லாம் நான் எழுதிட்டேன். இப்போ வந்து ஏ 17, டி 10, ஜி 14, இதுக்கு பக்கத்தில் ஒரு ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகே, எம் 11 இப்படி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தது ஏக்கும் டிக்கும் பார்ப்போம். ஏ நம்பர் என்ன 1, டி நம்பர் என்ன 4. ஸோ 4 - 1 பண்ணோன்னா என்ன கிடைக்க போகுது 3. இப்போ டிக்கும் ஜிக்கும் போடுவோம். டி 4, ஜி என்னது 7. ஸோ 7 - 4 என்ன 3. எகெயின் அப்போ இங்கே இந்த ரெண்டு இடமே 3 3 தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரப்போகுது. ஸோ 7ஓட +3 பண்ணால் என்னது எதோட வேல்யூ வரும் GHIJ வரும் இல்லையா. ஸோ 7 + 3 என்ன 10 கிடைக்க போகுது. ஸோ 10th பிளேஸில் என்ன இருக்கும் ஜே இருக்கும். இப்போ ஜேக்கும் எம்முக்கும் எத்தனை இருக்கணும் 3 டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இப்போ எம்மோட வேல்யூ என்ன 13. ஸோ இப்போ இந்த 10லேருந்து மைனஸ் பண்ணோன்னா என்ன வரப்போகுது 3 இல்லையா. அப்போ 3 3 இந்த இடத்துல +3 பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஓகே, அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ ஜே இஸ் த ஆன்சரில் ஜே ஆன்சர் வரப்போகுது. இங்கே நம்ம குழப்பறதுக்கு 2 ஜே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஓகே, அடுத்து நம்பர்ஸை பாருங்கள். 10, 17 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது 7 கிடைக்குது. தென் 10, 14 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 4 கிடைக்குது. இங்கே 7 வந்திருக்கு, இங்கே 4 வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ இன்னொரு ஆப்ஷன், அதாவது இங்கே 7 டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல திரும்ப நம்ம 7 ட்ரை பண்ணி பார்ப்போம். 14 அதாவது இங்கே உள்ள ஒரு நம்பர்லேருந்து இந்த 14 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 7 கிடைக்கணும். 14ல் 7 மைனஸ் பண்ணால் என்ன பண்ண போகிறோம் 7 போடுவோம் இல்லையா. இங்கே ஓகே, இங்கே 7 வந்தால் 14ல் 7 போனால் தானே 7 கிடைக்கும். ஸோ J7 ஆப்ஷனில் இருக்குது.
இருந்தாலும் 7 நம்ம பெண்டிங்கில் வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் 7 சும்மா எழுதிருக்கேன். இப்போ எனக்கு இதுக்கும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 4 கிடைக்கணும் இல்லையா? அப்படி தானே ஆல்டர்னேட்டிவாக வருது. ஸோ 11ல் 7 போயிட்டா என்ன வரப்போகுது? 4. அப்போ J7 தான் ஆன்சர். ஓகே, இதில் மைனஸ் ஆகிட்டுனா இது 7 வரும். இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன? 7. ஸோ இப்போ J7 இஸ் த ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் A1 B2 C3 அது மாதிரி Z 26 முடிக்க எழுதுறோம். ஃபைண்ட் I cube J cube K cube O cube அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ABCDயா A1 B2 அது மாதிரி Z முடிக்க எழுதுறோம். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? I cube J cube K cubeன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஐங்கிறதோட நம்பர் என்னப்பா? 9. ஸோ 9லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் ஆன்சோவான் கொடுத்து O கியூப்னா எத்தனை? 15 கியூப் முடிக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கும்? 9 10 11 இருக்கு இல்லையா? கூட்டுத்தொடர், அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அதில் வரும் இல்லையா? கியூபு 1 கியூப் 2 கியூப் அது மாதிரி இருக்கும். ஆனால் இதில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுதான் வித்தியாசம். ஸோ அதை நம்ம அங்கே பண்ணுவோம் இல்லையா? இது மாதிரி இடையில ஸ்டார்ட் ஆனால் என்ன பண்ணுவோம்? இப்படியும் பண்ணலாம் இல்லையா? அதாவது 1 கியூப் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் 15 கியூப்பில் மைனஸ் 8 கியூப், அதாவது 1லேருந்து 15 கண்டுபிடிச்சிட்டு அதில் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 1லேருந்து 8 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் கரெக்டாக இருக்கும் இல்லையா? இதேமாதிரி கியூப் போட்டு ஹோல் நம்பர், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸில் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா? n+1/2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் வேல்யூக்கு என்ன? n 15 இன்டூ n+1 என்ன? 16/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன? 8 +1 9/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? உள்ளேயே 8 இது 2 கேன்சல் பண்ணால் 4. இப்போது 15 × 8 த ஹோல் ஸ்கொயர் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்க போகுது? 14,400 கிடைக்கும். ஸோ 4 × 9 த ஹோல் ஸ்கொயர் பண்ணோன்னா 1296 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்க போகுது? 13,104 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் இதில் இருக்கு, ஏல இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதா? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். லாஜிக்கல் ரீசனிங் தான், ஆனால் இதில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், அதாவது மேக்ஸும் வந்திருக்கு. ஸோ இதுமாதிரி கொஞ்சம் கவனிச்சு போடுங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். XYZ can do a piece of job in 8, 12, 16 days respectively. If XYZ work together to complete, then find Y share if they will be paid 26,000 for completing job. XYZ ஆகியோர் ஒரு வேலை முறையை 8, 12, 16 நாட்களில் முடிப்பர். XYZ ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 26,000 ரூபாய் வழங்கப்படும். இது ஒய்யோட பங்கு என்ன? அதாவது எக்ஸ் வந்து ஒரு வேலையை 8, ஒய் வந்து 12, இசட் வந்து 16 நாள்னு ஒரு வேலையை முடிப்பாங்க. இவங்க 3 பேரும் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோவா? 26,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒய்யோட ஷேர் மட்டும் எவ்வளோ? ஒய் மட்டும் எவ்வளோ வாங்குவார் அப்படின்னு தான் கேட்டுக்காங்க. ஓகே, எப்பவும் போல் நம்மளுக்கு இதுமாதிரி கொடுத்தாலே என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் எடுத்ததும் LCM கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ 4 டேபிளில் ஃபஸ்ட் பண்ணலாமா? 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எகேன் பண்ணால் இதே தான் வரப்போகுது. ஸோ அப்போ LCM என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணால் 48ன்னு வரும். இப்போ எக்ஸ் ஒய் ஜெடுக்கு தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிக்கும் இல்லையா? எப்படி எழுதுவோம்? எக்ஸ் எவ்வளோ? 8. ஸோ 48/8 அடிச்சோன்னா எவ்வளோ வரப்போகுது? 6ன்னு கிடைக்கும் இல்லையா? ஒய் 48/12 கேன்சல் பண்ணோன்னா 4ன்னு கிடைக்கும். அடுத்து இசட்டு 48 எவ்வளோ? 16 கேன்சல் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் எவ்வளோ? 6, ஒய் 4, இசட்டு 3 இல்லையா? இவங்க 3 பேரும் சேர்ந்தா அப்படின்னா எவ்வளோ? 6 + 4, 4 + 3 எவ்வளோப்பா? 13. ஓகே, மொத்தம் 3 பேருக்கு சேர்த்து தானே சம்பளம் சொல்லியிருக்காங்க. 26,000 / 13 போட்டோன்னா 13 26. ஸோ 3 0 2000ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒய்யோட ஷேர் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 4 இன்டூ ஷேர் எவ்வளோ? 2000. ஒவ்வொரு ஆளுக்கு 2000. ஸோ ஒய்க்கு 4 × 2000 போட்டால் எவ்வளோ வரப்போகுது? 8000. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கும். 8000 இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். P and Q can do a piece of work in 40 days and 60 days respectively. They started the work together. Q left after some days of work. P finished remaining work in 5 days. After how many days from the start did Q leave? P and Q ஆகியோர் ஒரு வேலையை முறை 40-60 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலையை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களின் பிறகு Q வேலையை விட்டு சென்றார்? அதாவது ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா P Q 2 பேரும் வந்து P வந்து 40 நாளில் ஒரு வேலையை முடிப்பார், 60 நாளில் Q வேலையை முடிப்பார். Pயும் Qவும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. கொஞ்சம் நாளில் Q வந்து வேலையை விட்டு போயிடுறாரு. அப்புறம் P மட்டும் ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாரு. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நாட்களுக்கு அப்புறம் Q வந்து வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? Pயும் Qவும் எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் அர்த்தம் தான் இல்லையா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் எடுத்ததும் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? P வந்து 40 நாள் வேலை பார்ப்பாரு, Q வந்து ஒரு வேலையை 60 நாள் பார்க்குறாரு இல்லையா? இப்போ நம்மளுக்கு ஒரு நாள் வேலை எஃபிஷியன்சி தெரியணும் இல்லையா? அவரோட ஒரு நாளைக்கு அவர் எத்தனை வேலை பார்ப்பார் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ 40க்கும் 60க்கும் LCM எடுங்க. LCM எடுத்தால் என்ன கிடைக்க போகுது? 120 கிடைக்கும். நீங்கள் LCM பார்த்து LCM எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 120ன்னு கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ LCM 120. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த Pக்கு வந்து 40 இல்லையா? ஸோ 120 / 40 போட்டோன்னா என்ன வரப்போகுது?
3. P வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பார்? 3 வேலை பார்ப்பார். இப்போ Qக்கு பார்ப்போம். Qக்கு 60. ஸோ 120/60 அடிச்சா 2. Q வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை பார்ப்பார். ஓகே, ஒரு வேலை வந்து ரெண்டு மடங்கு வேலை பார்த்து முடிச்சிடுவார். P வந்து 3 டைம் வேலை பார்ப்பார், 3 வேலையாக பார்ப்பார். ஓகே, இப்போ P மட்டும் என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் வேலை பார்த்துருக்காரு இல்லையா? இப்போ Pயோட வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ P வந்து என்ன பண்ணிருக்காரு? எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் வேலையை பார்த்து முடிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ Pயோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3 × 5 15. எக்ஸ்ட்ரா ஒரு 15 வேலை அவர் பார்த்துருக்காரு இல்லையா? இப்போ Pயும் Qவும் சேர்ந்து எத்தனை வேலை பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தோன்னா, P ஒரு நாள் 3 வேலை பார்ப்பார்னா, Q 2 வேலை பார்ப்பார்னா, சேர்ந்து எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க? 5 வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கு இந்த 15 அப்படிங்கிறது அந்த P வந்து தனியாக பார்த்தது இல்லையா? 5 நாள் வந்து தனியாக பார்த்தது தான் 15ங்கிறது. இந்த Pயும் Qவும் சேர்ந்து ஆல்ரெடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 120 நாள் மொத்த வேலை இல்லையா? இந்த Pயும் Qவும் சேர்ந்து 120 நாள் மொத்த வேலை பார்த்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? LCM 120 எடுத்தோம் இல்லையா? 120 நாள் மொத்த வேலை பார்த்துருக்காங்க. P மட்டும் எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு? 15 வேலை பார்த்துருக்காரு. இந்த 15 வேலையை மைனஸ் பண்ணால் 105. இந்த 105 வேலை தானே Pயும் Qவும் சேர்ந்து பார்த்துருந்துருப்பாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? மொத்தம் 120 வேலை, Pயும் Qவுக்கும் சேர்த்து மொத்தம் 120 நாள் வேலை. அதில் Pயோட வேலை ஒரு 15 வேலை எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்காரு. அப்போ அந்த மொத்த வேலையில் 15 நாள் கழிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த 15 கழிச்சா 105 கிடைக்கும். இப்போ P + Q வந்து 105. இவங்களோட வேலைன்னு பார்த்தா 5. 105ங்கிறதுனால அவங்க வேலை 5. ஓகே, ஸோ அப்போ 105 / 5 போட்டோன்னா என்ன வரப்போகுது? கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 21. அப்போ ஆன்சர் 2 பேரும் சேர்ந்து 21 நாள் வேலை பார்த்ததுக்கு பிறகு Q வந்து வேலையை விட்டு போகிறாரு. ஓகேயா?